குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ சம்மர் ட்ரிப் எல்லாருமே பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. இது ஏப்ரல் மே டைம்னால. ஸோ நம்மளும் வந்து சிங்கப்பூர்ல இருந்து நம்ம ஊருக்கு வந்திருந்ததுனால திடீர்னு நேற்று நைட்டு வந்து இமீடியட்டா ஒரு பிளான் நாங்க போட்டோம். ஸோ தம்பி, அப்பா, அம்மா, பசங்களோட ஸ்டே பண்ற மாதிரி ஊட்டிக்கு நாங்க வந்திருக்கோம். ஸோ கொடைக்கானல், மூணார் எல்லா இடமே பார்த்தோம். எங்களுக்கு வந்து வில்லாலாம் எதுவுமே செட் ஆகல, கிடைக்கல. ஸோ ஸ்விம்மிங் பூலோட பசங்க என்ஜாய் பண்ற மாதிரி வேணும்னு சர்ச் பண்ணப்போ வாய் ஹோம்ஸோட சைலண்ட் ரிட்ரீட்னு சொல்லி ஒரு வில்லா வந்து கிடைச்சது. ஸோ நமக்கு வந்து ஒரு ஹோல் வில்லா புக் பண்ணிருக்கோம். அந்த ஹோல் வில்லால வந்து 3 ரூம்ஸ் வந்து இருக்கு. ஒரு சூப்பர் லான் வந்து இருக்கு வியூ பாயிண்டோட. ஸோ இப்போ நான் அதுக்கு ஃப்ரண்ட்ல தான் நின்று இப்போ பேசிட்டு இருக்கேன். ஸோ வாங்க அதோட ரூம் டூர் பார்க்கலாம். லான் ஏரியா மாதிரி கிட்ஸோட வந்திருக்கும் போது இந்த ஏரியா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. ஸோ இங்க வந்து ஃபுல்லா கிளாஸ் வியூ இருக்கு. வெளியில பார்த்துட்டு நம்ம இங்க உட்காந்து டீ காஃபி குடிக்கலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணி பேசலாம், பசங்க ஜாலியா விளையாடலாம். ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா ஒரு அழகான உட்டன்ல வந்து ஸ்விங் வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து கம்ஃபர்டபுளா ஒரு ஃபேமிலியா 3-4 பேர் கூட உட்காந்து ஆடலாம். இன்னொரு என்ட்ரன்ஸ் நம்ம வந்து வரும்போதே மேல போயிட்டு இது வழியா இறங்கி கூட உள்ள வரலாம். ஸோ இங்க இருந்து ரூம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது ரூம் 1, ரூம் 2 அங்க இருக்கு, அண்ட் ரூம் 3 அங்க இருக்கு. ஸோ மூணுமே நமக்கு தான் புக் பண்ணிருக்கோம். ஸோ இங்க என்னன்னா புக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ பெரியவங்கல இருந்து பசங்க எல்லாருமே படிக்கிற மாதிரி சில புக்ஸ் இருக்கு. ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே இங்க வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது எப்படி காமிச்சிருக்கேன். கட் பண்ணிங்க. ஸோ இதுதான் அப்பா அம்மா ஸ்டே பண்ணியிருக்க ரூம். ஸோ 3 ரூமே சிமிலரானது தான். ஃபர்ஸ்ட் இந்த ரூமை பார்க்கலாம். ஸோ
உள்ள வந்து கிளாஸ் டோர் கர்டைன்ஸோட கொடுத்துருக்காங்க. உள்ள ஃபுல்லா உட் ஃபினிஷ்ல சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒரு கிளாசிக் லுக் இருக்கு. இது வந்து ஒரு மினி சோஃபா அண்ட் ஒரு டீ டேபிள் இருக்கு. இந்த பக்கம் வந்து குட்டி குட்டி கேபினெட்ஸோட ஒரு டேபிள் அண்ட் சம் அம்யூனிட்டிஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. கெட்டில், காஃபி மக், ஒரு கிங் சைஸ் பெட் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுளா இருக்கு. தென் வந்து இது வந்து டாய்லெட். இதுவுமே ஒரு சிம்பிளான செட்டப். ஆனா லுக் நல்லா இருக்கு. வாஷ் பேசின், க்ளோசெட் எல்லாமே கொடுத்து கிளீன் அண்ட் நீட்டா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ரூம்ல வந்து இப்ப நாங்க ஸ்டே பண்ணிருக்கோம் பசங்களோட. உள்ள வந்தா சேம் சிமிலர் செட்டப் தான். இங்கேயும் வந்து அங்க டிவி பையன் வந்து டிவி பாத்துக்கிட்டு இருக்காரு. சேம் டாய்லெட் வந்து லெஃப்ட் சைட்ல கொடுத்துருக்காங்க. அதே வுட் ஃபினிஷ். ரூமை விட்டு அப்படியே வெளியில வந்து வாக் பண்ணோம்னா நமக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் அந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமிலியா ஒரு 10 பேர் குளிக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளா குளிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல். ஸோ இதுதான் அந்த ஸ்விம்மிங் பூல். அப்படியே கிட்ட போயிட்டு ஸ்விம்மிங் பூல்ல எல்லாரும் குளிப்பாங்கன்னு பார்த்தா இறங்கின வேகத்துல எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க. செம்ம கோல்டா இருக்கு. அமேசிங்கா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். இதோட ரெண்ட் வந்து எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா பர் ரூமுக்கு வந்து 8000 rupees வந்து சார்ஜ் பண்றாங்க. அண்ட் 8000 rupeesக்கு இது வந்து கம்ப்ளீட்லி ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ கம்ஃபர்டபுளா ஹாப்பியா வந்து ஸ்டே பண்ணிட்டு கிட்ஸோட வர்றவங்களுக்கு இந்த லான் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட் மாதிரி. ஸோ அங்க வந்து பசங்க ஜாலியா விளையாடலாம், என்ஜாய். இந்த ஸ்பாட்டோட ஒரு நைஸ் ட்ரோன் ஷாட் வந்து அடுத்து நான் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பா செக் அவுட் பண்ணுங்க. அண்ட் இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. பாய்.